தான் வச்சுருக்காரு, மற்ற எந்த கடையுமே இல்லை. வாங்க, நல்லபடியாக வாங்க. அண்ணன் இப்போ என்னென்ன இருக்குது இவர் கடையில் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க போய் பார்ப்போம். டிசைனாக சங்கு வச்சுருக்காரு. இதுதான் பியூர் உண்மையான ஒரிஜினல் வளம்புரி சங்கு. இது வந்துட்டு இடம்புரி சங்கு. இது மேக்ஸிமம் பால் சங்கு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகளே வந்து பால் கொடுப்பாங்க. அந்த சங்கு செய்யணும். இதுலேயே நேச்சுரலாக வேணும். நம்ம வேலை பார்க்காத சங்கு தான் வேலை பார்க்காத சங்கு. வேலை பார்க்காத சங்கு இப்படி தான் வரும். வீடியோலாம் ஜாஸ்தி பார்த்துருப்பீங்க. இப்படி தான் இருக்கும். அது எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஹோல் பண்ணோம்னா உடைச்சிட்டோம்னா அந்த மூக்கை ஊதலாம். இதை உடைக்க முடியல, உடைக்கலன்னு சொன்னால் ஊத முடியாது. பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும். நல்லா சவுண்ட் இருக்கும். பெரிய பெரிய சிவன் கோயில் எல்லாம் அந்த சங்கு நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி சிப்பியில் கிளீசரில் பண்ண ஜாஸ்தி மாடல்கள் இருக்குது. இந்த மாதிரி சிலைகள் இருக்குது. இந்த மாதிரி லேடி பொம்மை, இந்த மாதிரி லேடி பொம்மை வாங்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே இருக்காது. அதிகமாக பண்ணுவாங்க. இந்த லேடி பொம்மை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் கலெக்ஷன்லாம் கிடைக்கும். இது கிடைக்காது. அடிச்சு சொல்லுவோம். ஏன்னா இது நம்மளாக ரெடி பண்ணுறது. இந்த மேக் பண்ணுறது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். விநாயகர் சிலை ஃபுல்லாகவே கிளிஞ்சல் தான். ஃபுல்லாகவே சங்கில் பண்ணுறோம். இதில் சோவி இருக்கும், விரஞ்சா இருக்கும், சிப்பி இருக்கும், திருவோடு சொல்லுவாங்க, பாத்திர சங்கு, அந்த சங்கு இருக்கும். இது வளம்புரி சங்கு இருக்கும். எல்லாமே கலெக்ஷன் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும். நீங்கள் இந்த எத்தனை வருஷமான கடை வச்சுருக்கீங்க? நாலு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம். இங்கே உங்கள் வீடு? ஆமாம் ஆமாம். ஒரு கடையில் நிறையா திங்ஸ் வச்சுருக்காரு. தலைக்க மாட்டேன் குப்பி சடமாட்டிங்க கோழி சொல்லிங்க கோழி கிஃப்ட் பாக்ஸு இதெல்லாம் ரைட் அதே மாதிரி ஜாஸ்தி வெரைட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே சங்கில் கிழிஞ்சலில் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் அதிகமாக மேக்ஸிமம் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் கோம்பி சக்கரம் சொல்லுவாங்க. இதுதான் பயங்கரமான விலை கொடுப்பாங்க. அவ்வளோலாம் விலையெல்லாம் கிடையாது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸ் வந்துட்டு வெறும் 30 rupees வரும். இதெல்லாம் வந்துட்டு டெஜனே வந்துட்டு 20 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. பீஸ்லாம் இதுதான் ஒரு பீஸ் 200 300 ரூபாய்க்கு ஆன்லைனில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் முத்தில் பண்ண கம்மல் இருக்குல்ல, இந்த மாதிரி கம்மல் வாங்கிக்கலாம். இதுதான் ஒரு முத்து தனியாக வச்சு காடுகள்லாம் போட்டு பயங்கரமாக வந்துட்டு விற்பாங்க. 500 1000 2000 ஆன்லைனில் போட்டுருப்பாங்க. இங்கே மேக்ஸிமம் செட்டை 100 rupees தான் வரும். 2 முத்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வேணால் நம்ம சின்ன முத்து எடுத்துக்கலாம். இது 50 ரூபா பீஸ். ஒரிஜினல் முத்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி மிரரில் தேய்ச்சிங்கன்னா இப்படி கரையும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கிட்டு காட்டுறேன். இந்த மாதிரியா லைன் உண்டாகும். ஒரிஜினல் முத்தில் பியூர் முத்தில் இந்த மாதிரி லைன் உண்டாகும். இது அழிச்சா அழிஞ்சிடும் தான். இந்த மாதிரி அழிஞ்சிடும். சரிங்களா? அப்படியே வைங்க. பிளாஸ்டிக் மாலை செக் பண்ணி இது முத்து மாலைன்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. தயவுசெய்து வாங்கிறாங்க. இது முத்து மாலை கிடையாது. இது பியூர் 100% நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக். அதாவது இதுக்கு உள்ளக்க கிளாஸ் இருக்கும், மேலே பவுல் போட்டுருப்பாங்க. இது என்ன தான் டச் பண்ணாலும் வராது, கரையாது. அதே மாதிரியே இது வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரிஜினல் முத்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த இதை தூக்குங்க. அந்த பையன் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அது இருக்குது. அது ஃபுல்லாகவே முத்து தான். சும்மா அப்படியே இல்லைங்களேன் வெளியில். ஆனால் இங்கே நீங்கள் வெயிட்டாக இருக்கும். அதில் அப்படியே அந்த மேலோட பாக்ஸ் எடுத்து அப்படி தூக்க முடியல. நான் உங்களுக்கு காட்ட போகிறது உண்மையான ஒரிஜினல் முத்து காட்ட போகிறேன். இதுதான் பியூர் முத்து மாலை. இதை எடுத்துருவோம். பிளாஸ்டிக்கை எடுத்துருவோம். இதை போட்டுருவோம். இது ஒரிஜினல் முத்து. அதில் உள்ள பிரேஸ்லெட்லாம் நயமாக வெரைட்டிஸ் வரும். இந்த மாதிரி செயினில் வரும்,
ஸ்டீல்லே பண்ணியிருக்கோம், கருக்காது. நம்ம நெக்கில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி மாடல்கள்லாம் ஜாஸ்தி மாடல் கிடைக்கும். இதே நம்ம வந்துட்டு செக் பண்ணுறோன்னா எங்கே பண்ணலாம் அதுதான். இப்படி செக் பண்ணிக்கங்க. முத்துங்கிறது இந்த மாதிரி கரையணும், இப்படி கரையணும். ஒரிஜினல் முத்துங்கிறது இப்படி கரையணும். சரிங்களா? இந்த மாதிரி கரைஞ்சால் தான் அது ஒரிஜினல் முத்து. ஃபைனலாக இல்லை எங்களுக்கு இதுலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் ஒரு முத்தை நாங்கள் இன்றைக்கிலேயே க்ளோஸ் பண்ணி காட்டுவோம். அதாவது உடச்சி ஓப்பன் பண்ணி காட்டுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முட்டை ஃபுல்லாகவே பார்க்கலாம். உடச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் முத்தால பண்ண பேஸு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சங்கு வலுவலுப்பாக இருக்கனால இது செஞ்ச சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணிக்கணும்னா சாமியில் அப்படியே உடச்சிருக்கோம், சங்கையை உடச்சிருக்கோம். உடைச்சாலும் சரி அந்த ஹோல் அப்படியே இருக்கும், அந்த ரவுண்ட்ஸ் இருக்கும் உள்ளது. இதெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாது, எந்த மிஷின்லையுமே பண்ண முடியாது. கல்லில் ரப் பண்ணோம்னா கரையும். இது நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுக்கனால உங்களுக்கு நல்லா மழுமலுன்னு இருக்கும் பார்க்குறீங்க. இந்த சங்கு வந்து உங்களுக்கு 250 வரும். பழம்புடி செங்கில் அதாவது பாலிஷ் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணது. க்ளீன் பண்ணாததுன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரியா, அதாவது சொரப்பா, அதாவது ரப்பிங் போடாமல் இந்த மாதிரி வலுவலு பண்ணாது. இது 200 தான் வரும். இது பாலாடைன்னு சொல்லுவாங்க. இதில் நெய் ஊற்றி திரி போடுவாங்க. அந்த மாதிரி பொருள் ஜாஸ்தி பொருள் இருக்குது. பார்த்தோம்னா ஒரு நாள் காணாது, அவ்வளோ பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு டயம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் தனுஷ்கோடி மீனவன் சொல்லி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் எல்லாம் சூப்பர். அண்ணனுக்குன்னு தனியாக தனுஷ்கோடி மீனவன் சொல்லி யூடியூப் சேனலில் வச்சுருக்காரு. அதில் வரும், என்னோட சேனலில் இருக்கும், ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். அதில் உயிரோட சங்கு போட்டுருப்ப லைவாக எல்லாம் எடுக்கிறது, க்ளீன் பண்ணுறது, எப்படி அது க்ளைன் பண்ணுறது. இந்த மாஸ்டர் இங்கே வந்துட்டாப்ல, எங்கே வேணாலும் வந்துடுறாப்ல. அது கூட ஜி எல்லாம் ஷெல்லு தான், ஜி சிப்பி தான், கிளிஞ்சல் தான் இருக்கலாம். இந்த மேக்னெட் அதாவது பிரிட்ஜில் ஒட்டிக்கிறது, பிரிட்ஜ் மேக்னெட், இந்த டிவி இது எல்லாம் ஒட்டிக்கலாம். 30 rupees தான். அப்படியே கட் பண்ணி பின்னாடி மேக்னெட் கொடுத்துருப்போம், நம்ம சீல் பண்ணிக்கலாம். இல்லை டிசைன் ஜாஸ்தி வரும், பூ மாடலில் இது பண்ணலாம். இந்த இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஷெல் கலெக்ஷன் தான். கபடான்னு சொல்லுவோம். இது அடித்தாலும் உடையாது, ஏன்னா இது ஒரு லிக்விடில் பண்ணுறது, கிளாஸ் கிடையாது. இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான உயிர் உள்ள பொருட்கள் தான். ஆனால் இறந்த பின்னாடி தான் இதை நாங்கள் பதப்படுத்தி பண்ணுவோம், உயிரோடையெல்லாம் பண்ண மாட்டோம். அது அதில் இருக்கிறது உண்மையான ஒரிஜினல் நண்டு சங்கு இதெல்லாம் இருக்கும். பின்னாடி பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த இது இருக்குல்ல, அது மட்டும் தான் ஆர்டிஃபிஷியல். ஏன்னா அது உடையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்ல மெட்டலில் பண்ணும், அது ஒரு லிக்விட், கீழே விழுந்தாலும் உடையாது. இந்த மாதிரி சிப்பியில் வாங்கிட்டு போனோம்னா தான் இப்படி இருக்குன்னு இல்லை, எப்போவுமே அது நல்லா இருக்கும். 100 rupees தான் வரும். அண்ணன் கடையில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஓல்டு சர்ச்சு, ஓல்டு சர்ச்சு, அதுக்கு பின்புறம் தெற்கு புறத்தில் லாஸ்ட் பீச் ஓரத்தில் இருக்குது என்னோட ஷாப். ஓல்டு அப்படியே சொல்லுங்கண்ணா. தனுஷ்கோடி ஓல்டு சர்ச், சரிங்களா? என்னோட அட்ரஸ் லேண்ட்மார்க் வந்துட்டு இதுதான், தனுஷ்கோடி ஓல்டு சர்ச்சு. அது ரோட்டில் இறங்கி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தெற்கு சைடு பீச் இருக்கும், கடற்கரை இருக்கும். அந்த கடற்கரையில் லாஸ்ட் எண்டில் தான் என்னோட ஷாப் இருக்கும். எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி பிக் ஷாப்பாக இருக்கும். ஹாஸ்பாட் சீட் தான் போட்டுருக்கும். கீழே பார்க்கலாம். SPN seashell போட்டிங்கன்னா நம்ம வந்துடும். SPN seashell தனுஷ்கோடி மீனவன் போட்டாலும் என்னோட நம்பர், நான் கான்டாக்ட் நம்பர் வந்து யூடியூப் சேனல் இருக்குது எனக்கு, அதிலே இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி. எங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பொருள் நம்பி வாங்கலாம். ஒரு பொருள் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆப்ஷன் மேக்ஸிமம் 1 வாரம் 2 வாரம் தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். கிளாஸ் மட்டும் பேக் பண்ணி அனுப்ப மாட்டோம், மற்ற எல்லா ஐட்டமும் அனுப்புவோம். அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லாம் சீப்பான ரேட்டில் அண்ணன்ட்ட கிடச்சிட்ருக்கு. உங்களுக்கு எது வேணுனாலும் வாங்கிக்கலாம். லாக்டவுன் முடிஞ்சு மக்கள் வருவாங்கன்னு சொல்லி அண்ணன் காத்திருக்காரு. நீங்களாம் கண்டிப்பாக எல்லா பேரும், நான் மட்டும் இல்லை, எல்லா பேரும் காத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம். ரொம்ப நன்றிண்ணா. மாஸ்க் போடலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் சேஃப்டியாக தனியாக தான் இருக்கேன், இங்கே யாருமே கிடையாது. அதனால் வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலி தான் வருவாங்க, இல்லை 2 ஃபேமிலி வருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது, நான் விடலை, ஓப்பன் பண்ணல. அதனால பயப்பட தேவையில்லை. நான் சேஃப்டியாக தான் இருக்கேன், தனியாக தான் இருக்கேன். அதனால தான் நான் மாஸ்க் போடலை. அண்ணன் நல்லபடியாக சொல்லி முடிச்சார். நமக்கு நல்லாயிருக்கு, இந்த கடையில் எல்லாமே நல்லாயிருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே இந்த கிளிஞ்சல்கள் இதெல்லாம் வச்சு அண்ணன் பொம்மையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இருக்குது.
விநாயகர் தான் இருக்காரு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அண்ணன் கடையிலே எல்லாமே வாங்குங்க, எல்லாமே இருக்குது. குங்குமச்சிமிழ், அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி சங்குகள், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. டாய்ஸ்லாம் இருக்குது. வீட்டில் அழகாக மாட்டி வைக்கிறதுக்காக நம்ம சங்கு செயின் அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. இதெல்லாம் டாய்ஸ் நார்மல் ப்ரைஸில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த சங்கு தான் நம்ம இங்கே ஸ்பெஷல். நிறையா உங்களுக்கு சொல்லியிருப்பார். அண்ணனோட யூடியூப் சேனல் இருக்குது, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ணன் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இது இன்னொரு விஷயம் தான். அதாவது இந்த ராசி கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லுலாம் வந்துட்டு ரொம்ப ஹை ரேட்டில் வாங்குவீங்க நீங்கள். நம்ம கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் சர்டிஃபிகேட்டோட வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை லேபிளில் செக் பண்ணி வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கல்லுகள்லாம் கிடைக்கும், பார்த்து எடுத்துக்கலாம். எல்லா ராசிக்குள்ள கல் இருக்கும். புஷ்பராக, கனக புஷ்பராக, நவரத்னம், மாணிக்கம், ரூபி, லைக் ஸ்டோன், என்ன வேணுமோ எல்லாமே எல்லா ஐட்டமும் கிடைக்கும். ஆனால் நிறைய ஐட்டம் சொல்லிகிட்டு இருக்காரு, எனக்கு எதுவும் சொல்ல தெரில. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வெளியில் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் இருக்கிறது எல்லாமே இதுதான் ஒரிஜினல் ஸ்படிகம். நீங்கள் ஸ்படிகம் வந்துட்டு மாலையாக பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி டாலர் டைப்பில் இந்த மாதிரி கட்டியாக பார்த்துருக்க மாட்டீங்க. இது ரெண்டையும் ஸ்பார்க் பண்ணோம் சொன்னால் ஸ்பார்க் ஆகும், அதாவது வெளிச்சம் உண்டாகும். அது இருட்டில் காட்டலாம், இப்போதைக்கு காட்ட முடியாது, ஃபுல் இருட்டு வேணும், அதனால நான் காட்டுறேன். இது ஒரிஜினல் ஸ்படிகம். இதில் மாலைகள் வேணால் மாலைகள்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்படிகள் லிங்கம், இந்த மாதிரி ஸ்படிகள் லிங்கம் எல்லாமே எல்லா கலெக்ஷன் கிடைக்கும், டோட்டலாகவே கிடைக்கும். நம்ம அண்ணன் கடையில் நிறையா இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த மாதிரி டாலர்ஸு, இந்த மாதிரி வெயிட்டு. ஸோ எப்போ வந்தாலும் இங்கே வந்து கண்டிப்பாக வாங்குங்க. அதே மாதிரி ஒரிஜினல் பவளம் காட்டுங்க. அண்ணன் இப்போ நமக்கு ஒரிஜினல் பவளம் காட்டுறாரு. பவளத்தை பார்த்தீங்க, பவளம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் வாங்குகிற பவளம் எல்லாமே கட் பண்ணி உங்களுக்கு பீஸ் கணக்கில் வச்சுருப்பாங்க, ஓவல் டைப்பில். உண்மையான பவளம் இப்படி தான் இருக்கும். என் கையில் கொஞ்சம் டெஸ்ட் இருக்குது, நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினல் பீஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் தான் இருக்கும். கோரலுங்கிறது ஒயிட் கலரில் தான் உருவாகும். வருஷம் ஆக ஆக தான் அது டார்க்காக நல்லா ரெட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இது க்ளீன் பண்ணாமல் நேச்சுரலாக உள்ள பவளம். நீங்கள் கடையில் வாங்குற இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டீப் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும், முக்கோணம் மாதிரி இருக்கும், எல்லா வடிவத்துலையும் பண்ணி கொடுத்தோம். அண்ணன் நிறையா நமக்கு சொல்லியிருக்காரு. அண்ணன்ட்ட நிறையா இருக்குது, செயின்ஸ்லாம் வச்சுருக்காரு. அண்ணன் புஷ்பராகம் காட்டுறாரு. சூப்பர். இது புஷ்பராகம், கனக புஷ்பராகம் சொல்லுவாங்க அந்த கல். இது எமரால்டு, அதாவது பச்சை சொல்லுவீங்களா, மரகத பச்சை, அந்த பச்சை. சரிங்களா? எமரால்டு எல்லா ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இது மேசம் விருட்சகத்துக்கு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் சொன்ன காட்டினால அந்த பவளம் வந்துட்டு இந்த மாதிரியா பீஸ் பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணது, இந்த மாதிரி பீஸ் பீஸாக எல்லா ஸ்டோனுமே கிடைக்குமா? ப்ளூ சபரை, எல்லோ சபரி இல்லாமல் எல்லா ஸ்டோனுமே இருக்கும். இது சிம்ம ராசிக்கு உள்ளது, மாணிக்கம் சொல்லுவாங்க. இது நம்ம இங்கிலீஷில் ரூபின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோன் தான். இதில் எல்லாம் மிக்சிங்காக இருக்கும். கோமதியம் கிடக்கும், ரூபி கிடக்கும், எல்லாமே இருக்கும். சரிண்ணா, நாங்கள் கிளம்புறோம். சரி, ஓகே, நன்றி. நல்லபடியாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக. சரிண்ணா. முடிஞ்ச மக்கள் எல்லா பேரும் மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மாஸ்க்கு தான் இதுன்னு சொல்ல முடியாதுன்னு இல்லை, இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காண்டி இப்போ கொஞ்சம் தளர்வு உண்டாயிருக்கு. நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மறுபடியும் என்னை மாதிரி வாழ்வாதாரம் இழந்தவங்க மக்கள்லாம் நேமாவே ஜாஸ்தி இருப்பாங்க. அதனால சொல்கிறேன், முக்கியமாக மாஸ்க் அணிஞ்சுங்க. நான் ஏன் மாஸ்க் அணிஞ்சேன், நான் தனியாக இருக்கேன், ரொம்ப ஹார்டாக இருக்குது, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே யாருமே கிடையாது. இப்போ வந்து ஒரே ஒரு ஃபேமிலி இவங்க வந்தாங்க, அவங்களுக்கு சொல்லிடுங்க. அவங்களே தூரத்தில் அங்கே தான் நிற்கிறாங்க, நான் இவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன். அதனால இங்கே நிறையா சீப்பாக இருக்குது, கண்டிப்பாக வந்து வாங்க. அண்ணன் நல்லபடியாக நமக்கு ஒரு vlog சொல்லியிருக்காரு. அண்ணன் அடுத்த தடவை வரும்போது அண்ணனை கண்டிப்பாக வந்து பார்ப்போம். இல்லை, என்னையோட கஸ்டமர்ஸ் அதிகமாக இருப்பீங்க, பார்ப்பீங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்கு. ஆனால் உங்களை எனக்கு கண்டிப்பாக தெரியாது. உங்களோட மொபைல் நம்பர் என்கிட்ட இருக்கும், முடிஞ்சால் பார்த்துங்க. நான் நல்லா தான் இருக்கேன், சேஃப்டியாக இருக்கேன். எந்த ஒரு கொரோனாவும் இங்கே வரல. தனுஷ்கோடியில் யாருமே ஒரு வீடியோ கூட போகல, யாருக்கும் வரல. அது மட்டும் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இது நீங்களும் சொல்லியிருக்க மாட்டோம், நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இங்கே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக வாங்க. ஃப்ரீ ஆகிட்டு லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாமே வாங்குங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாள் மிஸ் பண்ண எல்லாத்தையும் இப்போ நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். லாக்டவுன் முடிஞ்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. கண்டிப்பாக ஹோல்சேலாக வாங்கிக்கலாம்.
நம்ம சங்கெல்லாம் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம்னு அண்ணன் சொல்கிறாரு. ரீட்டைல் மட்டும் கிடையாது, ஹோல்சேலாக வேணாலும் வாங்கிக்கலாம், கடைகளுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். அதாவது வேறு ஏதாவது இந்த மாதிரி சீசன் ஷாப் நீங்கள் வச்சு பயன்படுத்திங்கன்னா ஹோல்சேலாக பல்காக வேணாலும் தரோம். உங்களுக்கு எது வேணும்னா அண்ணன் பண்ணி தரங்கிறாரு. உங்களுக்கு பல்காக வேணாலும் பல்காக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஷாப்பே வைக்கணும், இல்லை 2 ஷாப் வைக்கணும், வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிளேஸில் வைக்கணும்னு சொன்னால் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்ன விசிட் பண்ணி கூட என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் அப்படி சொல்லியிருந்தாங்க. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9994253355. சரிங்களா? 99 94 25 33 55. சரி, ரொம்ப நன்றிண்ணா.